வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பங்குகள் தான். ஸோ, அதில சில புது அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த மாரியான மாற்றத்த கொண்டு வருங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாரி சில பங்கெல்லாம் எடுத்துக்கிட்டா சில விஷயங்கள மட்டும் தான் சமூக வலைத்தளங்கள்ல அதாவது YouTube கூட நம்ம எடுத்துக்கலாம். அதிலலாம் பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ, அதெல்லாம் தாண்டி இன்னும் சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருக்கு. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ, அத பற்றியும் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம பேச போறோம். ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். நம்ம ஸ்டேட் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்ப்போம். ஸ்டேட் பேங்கோட இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஒரு 24% பார்த்தீங்கன்னா ஏறியிருக்கு. ஸோ, அதே மாரி அசெட் குவாலிட்டி கிராஸ் என்பிஏ, நெட் என்பிஏ 2மே பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ, ஆக மொத்தத்தில எஸ்பிஐ இந்த காலாண்டுல ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ஒரு 22,176 கோடியா இருக்கு. ஸோ, இது இயர் ஆன் இயர் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டா தான் அமைஞ்சிருக்கு. பங்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பீக்ல நின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, அருமையான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்யூ செக்டார் பேங்க்ல ஏற்பட்டிருக்கு. மோஸ்ட்டா பல வங்கிகளும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்துட்டுருக்கு. இதில சில பங்குகள் இருக்கு. வெறும் கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கான பங்குகள் மட்டும் தான் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் தராம இருக்கே தவிர, மற்ற செக்டார் மற்ற பங்குகள் எல்லாமே சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. ஸோ, சிலரெல்லாம் பேங்க் ஸ்டாக்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்டின்ட்டு இப்ப நெனைக்கிறாங்க. ஆனா, பேங்க் ஸ்டாக்ல பெருசா எந்த விதமான வாய்ப்பும் இல்ல. ஸோ, நண்பர்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒருக்கா போஸ்ட் பண்ண வீடியோலயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, இருந்தாலும் திரும்ப குடுப்பது, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஸோ, இப்போதைக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வங்கி பங்குகள்ல குறிப்பா பிரைவேட் அண்ட் இந்த பிஎஸ்யூ 2லயுமே இல்லங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேர்ல்பூலோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த காலாண்டு வேர்ல்பூலோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ, ரீசன் பார்க்கும்போது இந்த எம்ப்ளாயி காஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவே ஒரு 200 கோடிக்கு மேல செலவு ஆகியிருக்கிறதா வேர்ல்பூல் கிளைம் பண்றாங்க. பங்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பாவப்பட்ட நிலைமையில இருக்கு. இந்த காலாண்டு ரொம்பவே ஒரு மோசமான காலாண்டா தான் வேர்ல்பூலுக்கு அமைஞ்சிருக்கு. பட் ரெவென்யூ பார்க்கும்போது கணிசமா தான் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது உயர்ந்திருக்கு. ரெவென்யூல எந்த ஒரு டிக்ளைனும் இல்ல. பட் எக்ஸ்பென்ஸ் அதிகமான காரணத்தினால லாபம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு இந்த வேர்ல்பூல பொறுத்தவரைக்கும். அடுத்தது வேர்ல்பூல் பார்த்தீங்கன்னா, எலிகா அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு நிறுவனம், சப்சிடரி நிறுவனம். ஸோ, அதில பெரும்பான்மையான பங்குகள அவங்க தான் வச்சிருக்காங்க. இப்போ இந்த காலாண்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிஷ்னலா ஒரு 3% ஸ்டேக்க இந்த எலிக்கால நாங்க வாங்க போறோம். ஸோ, இந்த எலிக்கா பார்த்தீங்கன்னா, கிச்சன் அப்ளையன்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ, அத வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. 3% பங்குகள். இந்த 3% பங்குகள பை அவுட் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ வேர்ல்பூல் பார்த்தீங்கன்னா, 100% அந்த எலிக்காவ ஓன் பண்ணுவாங்கங்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ரிசல்ட்ல கிடைச்சிருக்கு. ஸோ, நல்ல சரிவ பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்பூல் சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் என்ன ஆகும் அப்படின்ட்டுலாம் நமக்கு தெரியல. ஸோ, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப மந்தமா இருக்கு. மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது. அதுதான் ஒரு பெரிய கன்சர்னா நான் பார்க்குறேன். ஸோ, சேல்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. ஏதாச்சும் ஏற்படுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ, மார்க்கெட் சென்டிமென்ட் மேபி ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் நடந்ததுன்னா, அப்போ நம்ம இத ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிசிஷன எடுத்துக்கலாம். அடுத்தது சன் டிவியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ, சன் டிவி பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுலயும் ரொம்ப சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சன் டிவிக்கு எப்போ சூரிய உதயம் நடக்கும்னா, இந்த எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்து ஒரு விடிவு காலமே வரும். விடியலே பொறக்கும் அப்டின்னே நம்ம சொல்லலாம். ஸோ, இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிக்ளைனான பெர்ஃபார்மன்ஸ தான் இந்த காலாண்டுல சன் டிவி போஸ்ட் பண்ணியிருக்கு. ஒரு 10% கிட்ட லாபம் சரிவடைஞ்சிருக்கு. சன் டிவிக்கு ரூ. 2.50 டிவிடெண்ட் தரதாவும் அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. பட் எது எப்படியோ ஸோ, இன்னும் ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சு போயிரும் சன் டிவி பெர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதான்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இதுதான். ஸோ, இந்த மாதிரியான விஷயங்கள கண்டிப்பா நம்ம வெளிய எங்கேயும் கேட்டிருக்க மாட்டோம். ஸோ, ஒரு பங்கு எடுத்துக்கிட்டா அதில இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள மட்டும் தான் நம்ம கேட்போம். அதுவும் ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஸோ, இத நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஸோ, இப்ப இந்த கார பார்க்கும்போது, எந்த கார் அப்படின்ட்டு நீங்க ஈஸியா ஸ்பாட் பண்ணிருவீங்க. அதாவது இந்த மேல இருக்கக்கூடிய கார ஈஸியா நீங்க ஸ்பாட் பண்ணிருவீங்க. ஆனா, கீழ இருக்கக்கூடிய இந்த கார் என்ன நிறுவனத்தோட கார் அப்படிங்கிறத ஸ்பாட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ, இது என்ன பிராண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ, இந்த கார் பார்க்கறக்கு என்ன மாரி இருக்கு? நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். பட் இருந்தாலும் கேட்கிறேன். ஸோ, இந்த கார் எந்த மாடல பேஸ் பண்ண ஒரு மாடல் அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, இப்போ நான் இந்த நிறுவனத்தோட பிராண்ட நான் சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா
எக்ஸ்பெங் அப்படிங்கிற ஒரு சைனா நிறுவனத்தை சேர்ந்த ஒரு கார் மாடல். ஸோ எக்ஸ்பெங் ஜிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு கார் தான் இங்கே கீழே இருக்கக்கூடிய காரு. ஸோ ரேஞ்ச் ரோவரை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காப்பி அடிச்சிருக்காங்க சில மாற்றங்களை செஞ்சு. ஸோ அந்த மாற்றங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த ஹெட்லைட்டில் பார்க்கும்போது ஒரு கருப்பு கலர் கோடு இங்கே வரைக்கும் வருது, ஆனால் அந்த கோடு இந்த இதுக்கு வரல. அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது ஸோ ஒரு இது வருது, அது பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் சுருக்கி வச்சுருக்காங்க. ஸோ சில பல மாற்றங்கள் தான். அதே மாதிரி பின்னாடி டெயில் கேட் பார்க்கும்போதும் சில மாற்றங்களை வந்து பண்ணியிருக்காங்களே தவிர, அப்படியே வந்து இந்த கார காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இதனால எப்படி ரேஞ்ச் ரோவரோட சேல்ஸ் பாதிக்கப்படும்ன்ட்டு கேள்விகள் வரலாம். ஆனா, ஸோ இந்த ரேஞ்ச் ரோவரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,00,000 $2,30,000 கிட்ட சைனால வந்து விக்கிறாங்க. அதே கார் கீழ இருக்கு பார்த்தீங்களா? இந்த காரோட ரேட் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வெறும் 53,000மோ, $55,000க்குள்ள தான் இந்த கார வந்து இவங்க பிரைஸ் பண்ண போறாங்க. ஸோ டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 3, 4 கார் கூட வாங்கிக்கலாம். ரேஞ்ச் ரோவர் வாங்கக்கூடிய ஒரு காஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்காக உள்ள குவாலிட்டி எல்லாம் தரமில்லாத வந்து சைனாக்காரன் குடுப்பான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்ல. ஸோ பக்கா குவாலிட்டி ரேஞ்ச் ரோவர்ல என்ன ஃபீல் பண்றோமோ அத குடுப்பாங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ உள்ள பல டெக்னாலஜி இந்த காரே பார்த்தீங்கன்னா, ஏஐ பேஸ் பண்ண கார் அப்படின்ட்டுலாம் வேற வந்து இப்ப இருந்தே மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. இது வெறும் டாடா மோட்டார்ஸ்க்கு மட்டுமான்னு கேட்டா இல்ல. எந்தெந்த நிறுவனங்கள் சைனால ஓவர் எக்ஸ்போஷர் வச்சிருக்காங்களோ, அந்த நிறுவனங்கள் இப்போ கணிசமா பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு. மெர்சிடிஸ் பென்ஸ், வாக்ஸ்வேகன் போன்ற நிறுவனங்களுமே சைனால ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் கண்டிப்பா டாடா மோட்டார்ஸ்க்கு இருக்கும். அதே சமயத்துல சைனால பெரிய அளவுக்கு வந்து ஒரு பிரசன்ஸ் இல்லாத நிறுவனங்கள் ஓரளவு வந்து தப்பிச்சுக்கும். ஆனா சைனால பிரசன்ஸ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், முக்கியமான ரீஜனா இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இவனுங்கள கட்டுப்படுத்த ஒரு சக்தியே இல்லையா? அப்படிங்கிற கேள்வி தான் எனக்குள்ள வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா, காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருக்கான். சில பல மாற்றங்கள கொண்டு வந்து டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் கேஸ போட்டு என் மாடல காப்பி அடிக்கக் கூடாதுன்னு சொல்லணும். ஆனா, ஏன் வந்து அந்த மாரியான ஒரு பிரச்சனைகள் நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு எனக்கு சுத்தமா வந்து தெரியல. வாண்டடா சைனாவ இந்த கார் இண்டஸ்ட்ரீஸ்ல பெருசா வளர்க்கணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் பண்றாங்களா? ஒண்ணுமே வந்து எனக்கு புரியாம தான் வந்து இருக்கு. இது கார் கம்பெனிஸ டெஃபினட்டா பாதிக்கப்படும். ஸோ நீங்க டாடா மோட்டார்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே பெரும்பாலும் என்ன கேள்விப்படுவீங்க? என்ன கேட்டிருப்பீங்க? ஒண்ணு டொமஸ்டிக்ல பஞ்ச் சூப்பரா விக்குது, நெக்ஸான் சூப்பரா விக்குது, ஈவி சூப்பரா விக்குதுன்னு சொல்லுவாங்க. 2வது சைபர் அட்டாக்னால இப்போ டாடா மோட்டார் அந்த ஜேஎல்ஆர் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. யாராச்சும் ஜேஎல்ஆர் சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றாங்களா? அதுவும் ஜேஎல்ஆரோட சேல்ஸ் டபுள் டிஜிட்ல பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு காலாண்டுலயும் சைனால. ஸோ அப்படி என்னங்க சைனால இவங்க விக்க போறாங்கன்னு கேட்டா, கிட்டத்தட்ட 90,000 வண்டிக்கு மேல பார்த்தீங்கன்னா, சைனால விக்கிறாங்க நம்ம ஜேஎல்ஆர். ஸோ நார்த் அமெரிக்காலயும் சேம் அதே ஒரு போர்ஷன் தான். இப்ப கம்மியாயிருக்கு. நார்த் அமெரிக்காலயும் கம்மியாயிருக்கு. சைனாலயும் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இப்படி நடக்கும்போது அப்புறம் என்ன ஆகும்? நிறுவனத்தோட ப்ராஃபிட்டபிலிட்டி பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்படும். விற்பனை நடக்கலைன்னா கண்டிப்பா கம்பெனிஸ் ஒரு பெரிய ப்ராஃபிட் மேக்கிங்க்கு வராது. ஸோ இவ்வளவு தான் பார்த்தீங்கன்னா, ஒரு அடிப்படையான விஷயம். பஞ்ச் விக்குது, நெக்ஸான் விக்குது, நாளைக்கு சியாரா விக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு குறுகிய கண்ணோட்டத்துல வந்து ஒரு பங்க நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பா நமக்கு அந்த பங்கு ஒரு வெற்றிய வந்து குடுக்காது. ஸோ பிசினஸ கம்ப்ளீட்டா வேற வேற மாரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஸோ இன்னும் நெறைய விஷயங்கள நம்ம தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் பார்க்குற விஷயங்கள உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ டெஃபினட்டா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் வந்து பார்க்கலாமா? அப்படின்ட்டு உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இத நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இத்தன தூரம் நம்ம பேசுனதுக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ரிலையன்ஸ் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னன்னா, ரிலையன்ஸ் கிட்டேருந்து ஒரு 2 அப்டேட் வந்திருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, வெனிசுலன் ஆயில வந்து ரிலையன்ஸ் இப்போ திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டெலிவரி வந்து ஏப்ரல் மாசத்துல வரும் அப்படின்ட்டும் ரிலையன்ஸ் தரப்புலேருந்து ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன ரேட்ல வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இன்னும் தெரியாம வந்து இருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அந்த அப்டேட் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சுரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஒரு குட்னஸ் குரூப். ஸோ இது வந்து அங்க ஒரு சோடா மேக்கர் குரூப்பு. அந்த நிறுவனத்தில வந்து பெரிய அளவுக்கான ஸ்டேக்க இப்ப ரிலையன்ஸ் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. இது பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸா பார்க்கப்படுது. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் அக்யூசேஷன் மூலியமா தான் வளரப் போறாங்க அப்படின்ட்டு. அது எந்த நிறுவனங்களுக்கு பொருந்துதோ இல்லையோ,
கசகசன்ட்டு வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நிறுவனங்களையும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கு அது டெஃபினட்டாக வந்து பொருந்தும். ஸோ பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சியாக ரிலையன்ஸ் இங்கே மட்டும் இல்லை, ஓவர்சீஸ்லேயும் வந்து பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் தான் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ஸோ கன்சியூமர் பிஸ்னஸ் டெஃபினட்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணணும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த குட்ரா சோடா பிராண்டு, பெட்டர் சோடா அப்படிங்கிற ஒரு இந்த சோடா கம்பெனி, இந்த நிறுவனத்தில் மெஜாரிட்டி ஸ்டேக்கை நம்மால் பார்த்திங்கன்னா அக்யூர் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல செய்தியாக தான் நான் வந்து பார்க்குறேன். அடுத்தது பார்க்கும்போது எம்ஜிஎலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எம்ஜிஎல் பொறுத்த வரைக்கும் இந்த காலாண்டில் அவங்களுடைய ப்ராஃபிட் ஒரு 9.4% டிக்ளைன் ஆயிருக்கு. ஒரு ரூ. 12 பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தரதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல செய்தி. எம்ஜிஎல் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. நாட் ஒன்லி எம்ஜிஎல், ஸோ இந்த குஜராத் கேஸு, ஐஜிஎல் போன்ற பங்குகள் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சரிவை தான் வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. பட் இன்னும் வந்து இறங்கணும். 11 PE தான் இருக்குது அப்படின்ட்டுலாம் நம்ம வாங்க முடியாது. ஸோ இன்னும் வந்து இதில் ஒரு சரிவு ஏற்படணும். ஏற்பட்டுதுன்னா ஒரு பெட்டர் வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இந்த எம்ஜிஎல்ல ஏற்படும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சேம் ஐஜிஎல்லையும் மேபி வந்ததுன்னா கண்டிப்பாக அதை பற்றியான ஒரு அப்டேட் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.